இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக எடிட் பண்ண ரீல் வந்து எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைம்லைன்ல எல்லாம் பிரித்து சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் பெருசாலாம் எடுக்கவே இல்லை, மொத்தமே 3 ஷாட் தான். அந்த 3 ஷாட்டை எடிட் பண்ணி ஆனால் அந்த ரீல் வந்து 100K வியூஸ் வந்து போச்சு. ஸோ இந்த ரீலை வந்து உங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணல. ஸோ வெளியே இருந்து என்னால் ஒரே ஒரு ஓவர்லே ஃபுட்டேஜஸ் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இருங்க, மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒரு ஸ்டேடியம் வந்து ஓவர்லே ஃபுட்டேஜ் மட்டும்தான் என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் நான் பேசுகிற கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின் நாய்ஸ் வந்து கேட்டுச்சு. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு லாரி வந்து கடைசி சீன்லாம் கேட்கும். இருங்க, நான் ப்ளே பண்ணுறேன். நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும் நடக்க போகுது. டிக்கெட்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஜூன் 13, 15, 19 இந்த 3 நாளும் சேலம் ஸ்பாட்டன்ஸோட மேட்சும் நடக்க போகுது. அண்ட் இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வின் நாய்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா லாரி நாய்ஸ் வந்து வருது. ஸோ ரெண்டு இதுவுமே வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். வீடியோ வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஒரே மாதிரியாக வாய்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. இப்போ வந்து எடிட் பண்ண வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி இந்த பிஜிஎம் மட்டும் நான் மியூட்டில் போட்டுறேன், இல்லைனா வந்து காப்பிரைட் வந்துடும். TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும் நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. டிக்கெட்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. இதில் ஜூன் 13, 15, 19 இந்த 3 நாளும் சேலம் ஸ்பாட்டன்ஸோட மேட்சுமே இருக்குது. அண்ட் என்னென்னைக்கு எந்தெந்த டீமோட மேட்ச் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட படி பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ். இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக் ஃபுல்லாகவே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தது, திருப்பி வந்து பேசினது. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃபேஸ் வந்து இதில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, ஓகேவா. லைட்டாக வந்து கலர் கரெக்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இது. ஆக்சுவலி நீங்கள் இது வந்து இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா. இது வந்து கிரவுண்டோட ஓகே, சும்மா லைட்டாக மட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா கலராக இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக வந்து கலர் கரெக்ட் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எப்படி எடிட் பண்ணன்னு மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டேன், ஓகேவா. இந்த வாய்ஸ் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன பேசியிருக்கணும் அதே தான் கொடுத்தேன், ஓகேவா. இந்த TNPL மேட்ச் இருக்குல்ல, இந்த சீன்லேருந்து பார்த்துக்கோங்க. TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும் நடக்க போகுது, ஓகேவா. இதையே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19, ஓகேவா. TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும். இதுக்கு மட்டும் வாய்ஸ் ஓவர் வந்து வந்துடும். மீதி எல்லாமே வந்து ஓவர்லே ஃபுட்டேஜ் வந்து வந்துடும். கரெக்டாக நோட் பண்ணுங்கள். TNPL மேட்ச் ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும் நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. டிக்கெட்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. இதில் ஜூன் 13, 15, 19 இந்த 3 நாளும் சேலம் ஸ்பாட்டன்ஸோட மேட்சுமே இருக்குது. அண்ட் என்னென்னைக்கு எந்தெந்த டீமோட, ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வீடியோ வந்து எப்படியே கொண்டு போயிட்டேன் கண்டென்ட்டு, ஓகேவா. இப்போ வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது வந்து நான் வேறு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அது வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ராக்லாம் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் ட்ராக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎம்கான ட்ராக்கு, இது ஃபுல்லாக வந்து SFXக்கான ட்ராக்கு. நீங்கள் ஆடியோ பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே சவுண்ட் வந்து குறைச்சிருப்பேன். ஆக்சுவலி பிஜிஎம்க்கு வந்து குறைச்சிருக்கேன், ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்கேன். மீதி சவுண்ட் எஃபெக்ட்லாம் எனக்கு ஆக்சுவலி எப்பயும் போல் கேட்டுச்சுனாலே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே TNPL மேட்ச், ஓகேவா. TNPL மேட்ச், ஓகேவா. அவங்க லோகோ வந்து என்கிட்ட இருக்குது TNPL மேட்சுங்கும் போது. ஸோ அந்த லோகோவை பார்க்குற மாதிரி வந்து கொடுத்தேன், ஓகேவா. ஜஸ்ட் இந்த TNPL லோகோ இருக்குல்ல, இந்த லோகோ வந்து இதுதான். இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாப்பப்பாக என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வந்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்தேன், ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை இமேஜாக மாற்றுறதுக்கு கிராப்பு, ஓகேவா. இதில் நம்ம கிராப் கொடுக்கலாம்ல, தெரியும் தானே. ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோலில் கிராப் கொடுத்துட்டு, ஓகே, லைட்டாக ஜூம் பண்ணிட்டு, நான் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணல, சும்மா அப்படியே ரேண்டமாக பண்ணுறேன், ஓகே. தென் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எனக்கு இந்த சைஸ் வந்து வந்துச்சுன்னா போதும். ஃபைனலாக இந்த பொசிஷன் வந்து வேணும், ஓகேவா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பாப்பப் ஆகிற மாதிரி பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு 5 ஃப்ரேம் வந்து தள்ளி போயிடலாம். 1, 2, 3, 4, 5, ஓகேவா. ரைட் அரோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5th பொசிஷனில் எனக்கு வந்து இந்த சைஸில் ஆக்சுவலாக வந்து இருக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து 0வாக இருக்கணும், ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலி ஃபைனலாக வந்து இந்த சைஸ் வந்து வரணும். ஸோ 5th ஃப்ரேம்லேருந்து இந்த எண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைஸு. பட் ஸ்டார்டிங்கில் வந்து சைஸ் வந்து சுத்தமாக இருக்கவே கூடாது. ஸோ 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பாப்பப் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடச்சிரும், ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் வந்து பண்ணியிருப்பேன். TNPL மேட்ச், ஓகேவா. TNPL மேட்ச் ஓகே, TNPL மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அனிமேஷன் தானா.
இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து இது ஜூன் 19 வரைக்கும் ஜூன் 19 வரைக்கும் ஓகேவா? ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா, இது வந்து நார்மல் டெக்ஸ்ட் நோடே வந்து எடுத்துட்டேன் ஓகேவா? நான் மோஸ்ட்லி வந்து எல்லாமே சிம்பிளாக யூஸ் பண்ண தான் பார்ப்பேன். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நோட் இருக்குல்ல, டெக்ஸ்ட் நோட் வந்து எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் நோட்டில் இப்போ வந்து ஜூன்னு போடணுமா, ஜூன் 13ன்னு போட்டுக்கோங்க. இப்போ வந்து சைஸு எல்லாமே ஓகே தான். இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நார்மல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி இது வந்து தெரில, ஏன்னா இப்போ வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல இருக்குது, பேக்ரவுண்டும் பிளாக்ல இருக்கா. நம்ம வந்து ரெட் கலர் தானே வச்சுருந்தோம், ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இப்போ வந்து ஹைட்டை வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், வித்தை வந்து குறைச்சிக்கிறேன் ஓகேவா? இந்த கலருக்கான ஒப்பாசிட்டி இருக்குல்ல, அதை ஃபுல் ரெட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அங்கே பார்த்த மாதிரி வந்து வந்துடும் ஓகேவா? இப்போ இதை நம்ம அனிமேட் பண்ணோம் அப்படின்னா, அதை நான் எப்படி அனிமேட் பண்ணியிருப்பேன்னா, லைட்டாக கீழேருந்து மேலே வர மாதிரி. அது வந்து எப்படி பண்ணலாம்னா, ஒரு 5 ஃப்ரேம் வந்து தள்ளி போயிருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து பொசிஷன் இருக்குல்ல, இந்த டைட்டில் வந்து இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து இருக்கும். இதில் வந்து ஒய்க்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருங்க. தென் ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஒய்யை வந்து லைட்டாக அப்படி டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பாப்பப் பார்க்குற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா? இது வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், ஜூன் 13 வரைக்கும் இந்த ஏரோ வந்து போகுது இல்லை, இது வந்து ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஓகேவா? இங்கே ஜூன் 13 அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணும்போது 13 அதை வந்து ஏரோவால் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஜூன் 13 தென் வந்து வரைக்கும் இந்த ஜூன் இதுவும் சேம் அதே டிட்டோ தான், அப்படியே டூப்ளிகேட் பண்ணது தான். நம்ம தென் நடுவில் வந்து இந்த ஆரோ மட்டும் ஓவர்லேவாக ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஜஸ்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட்டு இந்த சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஓகேவா? இந்த மேலே வந்து அந்த லோகோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட போர்டு வந்து இருக்கும். போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் தான் இருக்கும். பேக்ரவுண்ட் வந்து ப்ளூ கலர்லேயும் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்லேயும். சரி, அதையே ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஷன் பேஜுக்கெலாம் போகலை. நான் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு சாலிட் கலர் வந்து இருக்கும் ஜென்ரேட்டரில், சாலிட் கலர் வந்து எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரு ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட சைஸ் வந்து குட்டியாக தானே வேணும். ஸோ சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அனிமேட் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக உள்ளே வர மாதிரி வந்து அனிமேட் பண்ணியிருந்தேன். நான் பண்ணதை வந்து அப்படியே இப்போ உங்களுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து தள்ளி போயிட்டேன். ஓகே, 1 2 3 4 5 ஓகேவா? இந்த ரைட் இருக்குல்ல, ரைட்டில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுட்டேன். ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமுக்கு போயிட்டு இந்த ரைட்டை வந்து ஃபுல்லாக இப்படி கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன இருக்கும், ஸ்டார்டிங்கில் எதுவுமே வந்து இருக்காது. இந்த ஃப்ரேம்கிட்ட போகும்போது ஃபுல்லாக கிராப் வந்து ரிலீஸ் ஆகும். இப்படி பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும் ஓகேவா? இப்போ இந்த அனிமேஷன் 5 ஃப்ரேம் கொடுத்துருக்கோமா, 1 2 3 4 இதில் வந்து கொஞ்சம் பாதி ஃப்ரேம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டைட்டிலில் போயிட்டு டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்து ஒன்று எடுத்துட்டேன். ஓகே, டெக்ஸ்ட் ப்ளஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து சும்மா ஓசி ஸ்கொயர்னே அடிக்கிறேன் ஓகேவா? இப்போ வந்து ஓசி ஸ்கொயர்னே டைப் பண்ணிட்டோமா. இப்போ வந்து இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஜூம் இன்னு, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு பொசிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதையும் வந்து பாப்பப் பார்க்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இது வந்து இன்னும் ரிவீலே ஆகலை ஓகேவா? ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து ரிவீல் ஆகணும். ஸோ என்ன பண்ணேன்னா, ஸ்டார்டிங்கில் சைஸ்க்கு வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டேன். தென் 1 2 3 4 5 ஃப்ரேம் தள்ளி போயிட்டு இதே சைஸு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சைஸு 0. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும், இது வந்து ரிவீல் ஆகும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக ஸ்லைடின் ஆகும், அது பாப்பப் ஆகும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா? அதே தான் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு அது வரும், ரெண்டாவது இது வரும் ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டிக்கெட் வந்து ஸ்லைட் ஆகிறது. டிக்கெட் வந்து 300 ரூபா தான். ஃபஸ்ட்டு இந்த டிக்கெட் வரும், அதுக்கப்புறம் அந்த 300 ரூபா வந்து வரும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த டிக்கெட் வந்து ஒரு பிஎன்ஜி. ஓகே, இப்போ வந்து அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, டிக்கெட் வந்து வரும்போது எனக்கு மோஷன் பிளர் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷனில் இந்த சைஸில் வந்து இருக்கணும் ஓகேவா? அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மோஷன் பிளர் வேணும் அப்படின்னா நம்ம எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓப்பன் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இருக்கும் ஓகேவா? இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸில் வந்து காட்டும் ஓகேவா?
இப்போ வந்து ஒரு 5 ஃப்ரேம் வந்து தள்ளி போயிருங்க. ஓகேவா? இந்த பொசிஷன் எக்ஸில் வந்து நம்ம எக்ஸில் தான் வந்து அனிமேட் பண்ணியிருந்தோம். ஓகே, 5th ஃப்ரேமில் இங்கே இருக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கணும். இதை ஃபுல்லாக தள்ளிங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து வரும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல -1 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வெளியே வந்து போயிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்லைட் இன் ஆகும். இதில் மோஷன் பிளர் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து மோஷன் பிளரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வரும்போது மோஷன் பிளரோட வரும். பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த 300 வந்துச்சுல்ல, அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிக்கெட்டோட ப்ரைஸு நெக்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு 300 வரணும். ஓகேவா? அமௌண்ட் வந்து சொல்லும்போது டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, ஆக்சுவலி டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்து எதுக்காக நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன்னா அந்த ஷேடோ அவுட்லைன்லாம் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ₹300 ருபீஸ் சிம்பிள் வந்துருச்சு. காப்பி பண்ணியே வச்சுருந்துருக்கேன், ஆனால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஃபாண்ட்டை மாற்றிடுவோம், அப்போ தான் வந்து ருபீஸ் தெரியும். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ₹300 வந்து வந்துருச்சு. நான் வந்து க்ரீன் கலர் வச்சுருந்தேன், ஸோ க்ரீன் கலருக்கு ஸ்விட்ச் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேடிங் போகிறோம். ரெட் அவுட்லைன் இருக்குல்ல, இந்த அவுட்லைன் வந்து பிளாக் கலர் தான் கொடுப்போம். ஓகே, பிளாக் கலரு. நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோவும் ஆன் பண்ணியிருந்தேன். நான் பண்ணதை அப்படியே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து அனிமேட் பண்ணணும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் இன். ஓகேவா? கீழேருந்து மேலே வர மாதிரி தான் அனிமேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு 1 2 3 4 5. ஓகேவா? 5th ஃப்ரேம். ஆக்சுவலி நான் இந்த டைட்டிலில் வந்து அனிமேட் பண்ணல, இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸில் தான் அனிமேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் இந்த பொசிஷனில் இங்கே ஒரு கீ ஃப்ரேமு ஸ்டார்டிங்கில் போயிட்டு லைட்டாக அப்படி இறக்கிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து லைட்டாக அப் ஆகுற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து வரும். இதை பாருங்கள், நான் இதே தான் ரீக்ரியேட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வரும். தென் வந்து இந்த ப்ரைஸ் வந்து வரும். கரெக்டாக நீங்கள் டைமிங் பார்த்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? டிக்கெட்டோட ப்ரைஸ் 300 அப்படி கரெக்டாக வந்துச்சா? நெக்ஸ்ட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். June 13, 15, 6 என்னது June 13, 15, 19 இந்த 3 நாளும் சேலம் ஸ்பார்டன்ஸோட மேட்ச்சுமே இருக்குது. ஓகேவா? இந்த சேலம் ஸ்பார்டன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? நீங்கள் இப்போ அனிமேட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு 5 ஃப்ரேம் வந்து இங்கேயே போயிருக்கும், இந்தாண்டையும் வந்து டியூரேஷன் போயிருக்கும். சரி, அவங்க டீம் நேமாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக வந்து அனிமேட் பண்ணல. ஜஸ்ட்டு இந்த மேலே இருக்கிறது இருக்குல்ல, இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒப்பாசிட்டியில் வந்து அனிமேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரஃப்பாக இருக்கா, இதை நீங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒப்பாசிட்டியில் அனிமேட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னென்னக்கு எந்தெந்த டீமோட மேட்ச், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒப்பாசிட்டியில் அனிமேட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ரா ஃபைல் எடுக்கும்போது ஒரே ஒரு ஓவர்லே தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர்லே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இருங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வருதா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்லே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது வந்து எப்படி பண்ணேன்னா டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ வந்து போகுதா, இது போயிட்டு கேமராவை அப்படியே அங்கேருந்து திருப்பினா எப்படி இருக்குமோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளிப்பை. இப்போ இந்த கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ஆயிரும். டூப்ளிகேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு சேஞ்ச் கிளிப் ஸ்பீடை கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்பீடு வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேஞ்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி இருந்து போகும், போயிட்டு ரிட்டன் அங்கேருந்து வரும். நீங்கள் கேமராவை கொண்டு போயிட்டு அப்படியே ரிட்டன் கொண்டு வந்த மாதிரி ஆகும். அப்படியே ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், வீடியோ வந்து இந்த சைடில் இருந்து போகுதா. ஓகே, இந்த இடத்துல தான் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் பண்ண கிளிப்பு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நோட்டீஸ் பண்ணால் தான் தெரியும், இல்லைனா வந்து ஃபுட்டேஜே இல்லை, ஃபுட்டேஜ் வச்சு சும்மா மேட்ச் பண்ணது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. ஆக்சுவலி இது வந்து நான் ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி வீடியோவாகவே எடுத்து வச்சிட்டேன். இது வந்து ஒரு வீடியோ தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு வீடியோ. ஜஸ்ட் இந்த வீடியோவை போட்டு கீழே சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே கரெக்டாக சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னா நம்ம ஃபைனல் அவுட் ரெடி. இப்போ எகைன் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன். டிஎன்பிஎல் மேட்ச் June 13 19 வரைக்கும் நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. டிக்கெட்டுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹300. இதில் June 13, 15, 19 இந்த 3 நாளும் சேலம் ஸ்பார்டன்ஸோட மேட்சுமே இருக்குது. அண்ட் என்னென்னக்கு எந்தெந்த டீமோட மேட்ச் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட படி பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ். ஓகே,
இதில் வந்து வாட்டர் மார்க் மட்டும் போட்டிருந்தேன். ஏன்னா என்னையே கிரவுண்ட் எடுக்க விடல, என் வீடியோ யாரும் எடுத்து போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்டர் மார்க் வந்து போட்டிருந்தேன். அந்த வாட்டர் மார்க் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் நோட வச்சு தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நோட வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஓசி ஸ்கொயர்னே அடிப்போம். ஓசி ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்லி இந்த செட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னே தெரியாது. ஜஸ்ட்டு இந்த சைஸை வந்து ஃபுல்லாக குறைச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும் கம்பாசிட்டியில். ஓகேவா, இந்த ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிருவேன். ஓகேவா, இது வந்து ஆக்சுவலி இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒப்பாசிட்டி வந்து வைப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வீடியோவில் எனக்கு வந்து தெரியுதா, ஆக்சுவலி இந்த கிரவுண்டை வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணேன். இப்போ கேட்டு பாருங்கள். ஜூன் 13லேருந்து 19 வரைக்கும் நம்ம சேலம் கிரிக்கெட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் எடிட் பண்ண வீடியோஸை இந்த மாதிரி தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, இல்லை வந்து ப்ராஜெக்ட் வந்தோடனே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் இங்கே வந்து இப்படி பண்ணலாம், பட் அப்படி சொல்லித்தரது வந்து ரொம்பவே டைம் வந்து இன்னும் லேட் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுமா, கட் பண்ணிட்டு சரி இதை வந்து டெக்ஸ்ட்டில் போடலாம், இதுக்கான இமேஜ் போய் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது தான் சைட் பை சைடு எல்லாமே வந்து பண்ணுவோம். ஸோ லைவாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே டைம் வந்து அதிகமாகும். இப்போ நான் வந்து 10 நிமிஷத்தில் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஓவராலாக இதுவே வந்து லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னா, லைவ்ல போடும்போது இப்போ வந்து இந்த இடத்துல இந்த இமேஜ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து வெளியே போயிட்டு எகைன் அந்த கண்டென்ட்குள்ள வர மாதிரி இருக்கும். அது வந்து டைம் வந்து இன்னும் அதிகமாகும். உங்களுக்கு இதுக்கு மேல வீடியோஸ் வந்து லைவா எப்படி எடிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஸ்கிராச் டு எண்ட் வேணுமா, இல்ல இந்த மாதிரி டைம் லைனை மட்டும் பிரேக் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், டாவின்சி ரிசால்வ் நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறேன். எங்கேருந்து கற்றுக்கிறது அப்படின்னு தெரியலனா கீழே எடிட்டிங் சப்போமேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த சேனலில் வந்து இந்த சேனலில் போட்ட வீடியோஸை டாபிக் வைஸாக டாவின்சி ரிசால்வுக்கு பிரித்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.